தம்பி தங்கச்சி பிரைஸ் எல்லாம். இந்த சிறுவர் ஆராதனையில் இணைந்திருக்கின்ற எல்லா தம்பி தங்கச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். புதிய தீம், அப்புறம் புதிய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ப்ரோக்ராம். நீங்களும் ஒரு வார கேப்பில் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் நினச்சது போலவே இந்த புதிய தீமில் உங்களுக்கு பிடிச்ச நிறைய ப்ரோக்ராம் ஆட் ஆகிருக்குது. ஓகே, நம்ம ப்ரோக்ராமுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி இந்த சிறுவர் ஆராதனையை நம்ம துவங்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவீங்களா? கண்களை மூடி ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? கண்களை மூடி ப்ரேயர் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே இந்த சிறுவர் ஆராதனையை இம்மட்டுமாக நீங்கள் நடத்தி தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய தீம்லேயும் நிறைய காரியங்களை தேவனே ஸ்தோத்திரம் எங்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள போகிறார்கள். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். இதிலே கற்றுக்கொள்ள போகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்க நாங்கள் வேண்டுகிறோம். அநேகர் இணைந்து இதிலே பயன்பெற உதவி செய்யுங்க. இதற்காக பிரயாசப்படுகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் இந்த ஊழியத்திலே பயன்படுத்துவீராக. உம்முடைய அன்பு கரத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? வாவ், ஓகே. ஜோசப் முடிஞ்சாச்சுல்ல? எஸ், இப்போ நம்ம புதிய செஷனுக்குள்ளே வந்திருக்கோம். ஆமாம், புதுசான காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி எதை பற்றி படிக்க போகிறோம் தெரியுமா? நீ யார்? எல்லோரும் என்ன யோசிக்கிறீங்க? நீ யாரா? எஸ், நீங்கள் யாருன்றதை பற்றி தான் படிக்க போகிறோம். சரிங்களா? ஓகேவா? எல்லோரும் கவனமாக கவனிக்கணும். சரியா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஆமாம், இன்றைக்குள்ள செஷன் ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் உங்களுக்கே தெரியும் நீங்கள் யாருன்றத தெரியும். ஓகேவா? சரி. பாட்டு பாட ரெடியா இருக்கீங்களா? என்ன பாட்டு பாடலாம்? எகிப்து என்னும் தேசத்திலே நைல் நதியின் கரை ஓரத்தில் என்ற பாடலை பாட போகிறோம். ஓகேவா? எகிப்து என்னும் தேசத்திலே நைல் நதியின் கரை ஓரத்திலே ராஜகுமாரத்தி நடந்து வந்தாள், தோழிகளோடு கடந்து வந்தாள். எகிப்து என்னும் தேசத்திலே நைல் நதியின் கரை ஓரத்திலே ராஜகுமாரத்தி நடந்து வந்தாள், தோழிகளோடு கடந்து வந்தாள். கண்ணில்
கிறிஸ்தேசுவுக்காக வாழ்வேன், இயேசுவுக்காக வாழ்வேன், கிறிஸ்தேசுவுக்காக வாழ்வேன், இரட்சகருக்காய் வாழ்வேன், உயிருள்ள நாள் வரையில் இரட்சகருக்காய் வாழ்வேன், உயிருள்ள நாள் வரையில். எனக்காக வாழி, உனக்காகவும் வாழி, நமக்காகவும் வாழி, இயேசுவுக்காய் வாழ்வேன், நமக்காகவும் வாழி, இயேசுவுக்காய் வாழ்வேன், இயேசுவுக்காக வாழ்வேன், கிறிஸ்தேசுவுக்காக வாழ்வேன், இயேசுவுக்காக வாழ்வேன், கிறிஸ்தேசுவுக்காக வாழ்வேன், இரட்சகருக்காய் வாழ்வேன், உயிருள்ள நாள் வரையில் இரட்சகருக்காய் வாழ்வேன், உயிருள்ள நாள் வரையில். பிரைஸ் லார்ட். இவ்வளோ நேரம் அழகாக பாடினீங்க, ஓகேவா? இப்போ கொஞ்ச நேரம் நாம் எல்லாரும் சேர்ந்து ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும், சரியா? எல்லோரும் கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. அற்புதம் செய்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அதிசயம் செய்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அற்புதம் செய்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அதிசயம் செய்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க. எங்களை படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் பெற்றோருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எங்கள் உடன் பிறந்த ஒருவருக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் பெற்றோருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களுக்கு பெற்றோரை தந்திருக்கிறார் அல்லவா, அவங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களை உடன் பிறந்தவங்களை தந்திருக்கிறாங்களா, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆண்டவர் பாச ஊழியர்களை தந்திருக்கிறாங்க, நல்ல டீச்சர்ஸை தந்திருக்கிறாங்க, ஒவ்வொருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. எங்களை படைத்தவரே எங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு பெற்றோரை தந்தார், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுக்கு நல்ல ஆசிரியர்களை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. உடன் பிறந்தவர்களை தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஊழியர்களை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்ம ஜெப நிலைமையிலே காணப்படுவோம். இந்த நேரத்தில் நமக்கு தேவன் நல்ல பெற்றோரை தந்திருக்கிறாங்க, நல்ல ஆசிரியர்களை தந்திருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பேர் பெற்றோர் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்த வீடு என்பது கிடையாது, தெரு ஓரங்களில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பஸ் ஸ்டாண்டில் நம்ம பார்த்துருப்போம், ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம பார்த்துருப்போம், ரோட்டோரங்களில் பார்த்துருப்போம். நிறைய பேர் பிச்சை எடுக்கிறவங்களாம் காணப்படுவாங்க. சின்னோண்டு ஒரு குடிசை மாதிரி அமைத்து அந்த இடத்துல அவங்க காணப்படுவாங்க. ஒவ்வொருவருக்காக அவங்களுக்கும் ஏசப்பா நல்ல ஒரு வாழ்க்கையை தரணும். நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏசப்பா தந்திருக்கிறாங்கல்ல, ஒரு நிமிஷம் அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களை கர்த்தர் நினைத்திருக்கிறீர், எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறீர், அதிசயங்களை செய்கிறீர். நாங்கள் நினைப்பதற்கு மேலான அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில செய்து ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்துறீங்க ஏசப்பா. எவ்வளவு அன்பாக இருக்கிறீங்க எங்கள் மேலே. இந்த நேரத்தில் நாங்கள் சிறுவர்களாக சேர்ந்து ஒவ்வொருவர்களாக சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆசிரியராக சேர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ரோட்டோரங்களில் இருக்கிற அப்பெற்றோரை இழந்து உற்றாரை இழந்து அனாதையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ரோட்டோரங்களில் இருக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டுகளில் இருக்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறாங்க, குடிசை அமர்ந்து காணப்படுகிறாங்கப்பா. அநேகர் பிச்சை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கள் ஏசப்பா ஒரு வாழ்க்கையை தாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தாங்க. நாங்கள் உங்களை அறிஞ்சு கொண்டது போல அவங்களும் உங்களை அறிஞ்சு கொண்டு ஆசீர்வதிக்கப்படணும் ஏசப்பா. பெரியதையும் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் இந்த டியூ நோ செஷனுக்கு வரவேற்கிறேன். ஓகே, அண்ணா மோசேயை பற்றி சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கெல்லாம் மோசேயை பற்றி தெரியுமா? தெரியாதா? சரி, அண்ணா சொல்லித்தரேன், கவனமாக கவனிங்க, சரிங்களா? மோசே அவர் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு பிரியமாக இருந்தான், சகோதர சகோதரிகளுக்கு பிரியமாக இருந்தான், சரிங்களா? என்னாகமம் 26:59 யாத்திராகமம் 2வது அதிகாரம் 1-16 வரையும் he was a beloved son and brother. ஓகேவா? அவன் எப்படி இருந்தான்? அவன் இந்த 2 அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவன் நல்ல பிரியமான மகனாக இருந்தான், நல்ல சகோதரங்களுக்கும் பிரியமாக இருந்தான், சரிங்களா? ஓகே, கல்வி கூடத்தில் அதுதான் அவன் வளர்ந்து எகிப்தில் அந்த அரண்மனையில் கற்றுக்கொண்டான்ல, அந்த இடத்துல அவன் எப்படி இருந்தான்? he was a good student. ஆமாம், அப்போஸ்தலர் 7:22 நம்ம இதை படிக்க முடியும், சரிங்களா? அடுத்தது சமுதாயத்தில் மக்களுடன் பழகும்போது சண்டை விலக்குதல், சமாதானம் பண்ணுதல், புத்தி சொல்லுதல், இப்படிப்பட்ட காரியத்தில் மோசே அவர் பெர்ஃபெக்டாக இருந்தார், சரிங்களா? ஸோ he was a lovable and caretaker-ஆ இருந்தார், சரிங்களா? ஓகேவா? அப்படியா? மோசே அண்ணாவை பற்றி இவ்வளோ பார்த்தோம்ல, சரி ஓகே. அடுத்தது அவர் என்ன? வேலையில் ஆடுகளை மேய்த்துதல், அப்புறம் அற்புத காட்சியை கண்டார், சரிங்களா? ஆமாம், அப்போ இந்த மாதிரி அற்புத காட்சியை கண்டு கிட்ட போனார், பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி இடத்துல அவர் எப்படி இருந்தார்? he was a sincere worker. ஓகே, சரி. அடுத்தது தேவ அழைப்பில், ஓகேவா? தேவ அழைப்பில் மோசே எப்படி இருந்தார் தெரியுமா? அவர் தன்னுடைய இயலாமையை அப்படியே தேவனுக்கு சொன்னார், ஃபைனலாக கீழ்ப்படிந்து அந்த அழைப்புக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ ஆண்டவர் அவரை இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படி நடத்தும்படி நல்ல தலைவராக மாற்றிட்டார், சரிங்களா? ஓகேவா? இப்போ நாம் மோசேயை பற்றி நிறைய காரியம் பார்த்தோம். நீங்கள் எப்படி பார்த்துடலாமா? உங்களை பற்றி எப்படின்னு பார்த்துடலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகேவா?
சரி, எல்லாரும் டக்குன்னு ஒரு நோட் எடுத்துக்கோங்க பார்ப்போம். கமான், சீக்கிரமாக ஒரு நோட் எடுக்க பார்ப்போம். கமான், நோட் எடுங்க. ஒரு நோட்டு ஒரு பென் வச்சுக்கோங்க. எல்லோரும் எடுங்க பார்ப்போம். எடுக்கிறீங்களா? சீக்கிரம். ஓகே, எல்லோரும் எடுத்தாச்சா? இப்போ அண்ணா சொல்ல போகிறேன், அண்ணா கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் அதுக்கு எழுத போகிறீங்க உங்களை ஆன்சர். உங்களை பற்றி தான் கேட்க போகிறோம். சரிங்களா? ஓகேவா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? சரி, ஓகே. ஈஸி தான். அண்ணன் தெரியலனா அண்ணன் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேவா? அண்ணன் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுவேன், அடுத்தது நீங்களே எழுத போகிறீங்க. ஓகே, ரெடியா? சரி, கொஸ்டின்குள்ளே போயிடலாமா? ஓகே. ஐ எம் a boy or girl? Yes, I am a boy. Are you? Yes. If you are a boy, write it, I am a boy. If you are a girl, write it, I am a girl. ஓகேவா? நீங்கள் பையனாக இருந்தால் I am a boyன்னு எழுதுங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தால் I am a girlன்னு எழுதுங்க. ஓகேவா? எழுதியாச்சா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ணன் கேட்டல. எஸ், நீங்கள் எழுதணும். I am a, இப்போ நீங்கள் பையனாக இருந்தால் I am a boyன்னு எழுதுங்க. If you are a girl, I am a girlன்னு எழுதுங்க. சரியா? ஓகே, செகண்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாமா? ஓகே, செகண்ட் கொஸ்டின். I am a son of Mr. John and Mrs. Suganti. ஓகேவா? நீங்கள் அப்படி எழுதிக்கோங்க. I am a son of Mr. So and Mrs. ஓகேவா? உங்கள் மம்மி பேரும் உங்கள் டேடி பேரும் அதில் எழுதிக்கோங்க. டேடி நேம் அண்ட் மம்மி நேமை எழுதிக்கோங்க. சரிங்களா? I am a son of and daughter ofனு போட்டு எழுதிக்கோங்க. நீங்கள் மகளாக இருந்தால் daughter ofனு போட்டு எழுதிக்கோங்க. சரிங்களா? எழுதியாச்சா? ஓகேவா? I am a son of Mr. John and Mrs. Suganti. நீங்கள் உங்கள் டேடி நேமும் உங்கள் மம்மி நேமும் எழுதிக்கோங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா? ரெடியா? சரி, தேர்ட் கொஸ்டின். I am a brother of Mr. Christopher. ஓகேவா? நீங்கள் உங்கள் பிரதர் நேம் எழுதிக்கோங்க. I am a brother of dash. நீங்கள் எழுதிக்கோங்க பார்ப்போம். எழுதியாச்சா? ஆர் I am a sister of அப்படி எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாமா? இந்த கொஸ்டினுக்கு நீங்களே தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். சரிங்களா? ஓகேவா? ஈஸி தான். I am a grandson of dash. நீங்கள் எழுதிக்கோங்க. அப்புறம் I am a granddaughter of dash. எழுதியாச்சா? கமான், எழுதியாச்சா? சரி சரி, சீக்கிரம் எழுதுங்க பார்ப்போம். ஓகே, அடுத்தது. இன் ஸ்கூல் ஐ எம் அ ஸ்டூடெண்ட். நீங்கள் எப்படி? எஸ், யூ ஆர் ஆல்சோ எ ஸ்டூடெண்ட். ஓகே, சரி. இன் சர்ச் ஐ எம் அ மெம்பர் ஆஃப் FGPC சர்ச். யூ ரைட் யுவர் சர்ச் நேம். ஓகேவா? உங்கள் சர்ச் பேரை நீங்கள் எழுதிக்கோங்க. எஸ், ஐ எம் அ மெம்பர் ஆஃப் டேஷ் சர்ச். அந்த டேஷில் நீங்கள் உங்கள் சர்ச் நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபில் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களை பற்றி ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிச்சுல? ஓகேவா? நீங்கள் எழுதுனதை அப்படியே பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வீட்டில் யாருக்கு யாருக்கு எப்படியெல்லாம் நான் இருக்கிறேன், எந்த உறவில் இருக்கேன், அடுத்தது நான் ஸ்கூலில் யார் நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், அடுத்தது நான் சர்ச்சில் மெம்பராக இருக்கேன், நான் இந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கேன். ஸோ மோசே நான் பற்றியும் பார்த்தோம், உங்களை பற்றியும் பார்த்தோம். சரிங்களா? அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணும். சரிங்களா? நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். ஓகேவா? சூப்பர், குட். Kids, do you know who are you? நீ யாருன்னு தெரியுமா உனக்கு? ஓகே, இப்போ அண்ணன் உங்களுக்கு ஒரு புது பாட்டு சொல்லித்தரேன். ஓகேவா? Do you know who are you அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் சாங் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஓகேவா? எல்லாருக்கும் ஜாலியா? சரி, இந்த சாங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் யார் அப்படின்னு. ஓகே, எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த சாங் பாடலாம். Are you? Do you know who are you? Do you know who are you? Do you know who are you? I am a son and daughter to my father and mother, sister or brother to my beloved sibling, student to my teacher, member of my church, lovable to all my neighbors. Ho 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 ho. Ho 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 ho. Ho ho ho
ho, 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 ho. I am a child of God. Oh, I am a child of God. ஹாய் தம்பி தங்கச்சி, பிரைஸ் தி லார்ட். இப்போ நாம் பசில் கேம் செக்ஷனுக்குள்ளே வந்திருக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லை? வாவ். ஓகே, இந்த கேம் எப்படின்னா ஸ்க்ரீனில் 1 or 2 அல்லது 3 இமேஜஸ் இல்லைன்னா வேர்டு வந்து இருக்கும். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தா பைபிளில் இருக்கிற ஒரு நபரோட பெயர் கிடைக்கும். இதை யாரெல்லாம் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு 15 செகண்ட் டைம். முடிஞ்சால் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். கேமுக்குள்ளே போகலாமா? நவ் வி ஸ்டார்ட் த கேம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெடி, ஸ்டார்ட். எத்தனை பேர் டைப் பண்ணிட்டீங்க? அண்ணா ஒரு க்ளூ தாரேன். பதில் எஸ்தர் புத்தகத்தில் உள்ளது. டைம் ஓவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பார்த்துட்டிங்களா? ரெடி, ஸ்டார்ட். கண்டுபிடிச்சிட்டிங்களா? சீக்கிரம் டைப் பண்ணுங்க. இவர்தான் இஸ்ரவேலுடைய 2வது ராஜா. டைம் ஓவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டார்ட் பண்ணலாமா? இவர் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். கண்டுபிடிச்சிட்டிங்களா? முடிய போகுது டைம். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. கண்டுபிடிச்சாச்சா? 2 எழுத்து உள்ள ஒரு நபரோட பெயர் பாருங்க. கண்டுபிடிச்சாச்சா? சூப்பர். டைம் ஓவர். தம்பி தங்கச்சி எல்லாரும் ஆன்சர் பண்ணீங்களா? ஈஸியாக இருந்துச்சுல்ல கொஸ்டின்? ஓகே, கரெக்ட் ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வசனம் படிக்க போகிறீங்க, சரிங்களா? ஓகேவா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? வசனம் படிக்கலாமா? ஓகே, ஒரு அழகான குட்டி வசனம் படிக்கலாம், சரிங்களா? ஓகேவா? சரி, அண்ணன் சொல்கிறத அப்படியே சொல்லுவீங்களா? சரி. உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அவ்வளோதான், சரியா? சின்ன வசனம் தானே, எல்லாம் சொல்லாமல் ஒரு தாட்டி கூட. சரி, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஓகேவா? புரிஞ்சுதா? ஈஸி தானே? ஓகேவா? இன்னொரு தாட்டி சொல்லலாமா? ரெடியா? ஓகே, சொல்லட்டா? ஓகே, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அவ்வளோதான், ஈஸியாக இருக்குல்ல? சரி, ஓகே. இது அப்படியே இங்கிலீஷில் படிக்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? சரி, அண்ணா சொல்லித்தரேன், அப்படியே சொல்லுங்க பாப்போம், ஈஸியாக இருக்கும், சரியா? ஓகேவா? சொல்லலாமா? பட் present yourselves and your members as instruments of righteousness to God. அவ்வளோதான், சரியா? சொல்லுவாமா? ஒரு தாட்டி கூட சொல்லலாமா? ஆமாம், எகைன் சொல்லி சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆயிடும், சரியா? சொல்லுவோமா? ஓகே. பட் present yourselves and your members as instruments of righteousness to God. அவ்வளோதான், சரியா? சொல்லுவோமா? ஒரு தாட்டி கூட. ஓகே. பட் present yourselves and your members as instruments of righteousness to God. ஓகேவா? சரி, இன்னொரு தாட்டி கடைசியாக சொல்ல போறீங்க, ஓகேவா? மறுபடியும் நீங்கள் சொல்லும்போது ஈஸியாக மனப்பாடம் ஆயிடும், சரியா? சொல்லுவோமா? அண்ணன் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? சரி, ஓகே. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பட் present yourselves
and your members as instruments of righteousness to God. ஓகேவா? ஈஸியாக இருக்குல்ல? ஓகே, தமிழ் ஒரு தாட்டி சொல்லுவோமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? சொல்லாமா? உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அவ்வளோதான், ஈஸியாக இருக்குல்ல? இன்னொரு தாட்டி சொல்லாமா? உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஓகேவா? இங்கிலீஷில் அப்படியே சொல்லுவோமா? பட் present yourself and your members as instruments of righteousness to God. அவ்வளோதான். ஓகே, ஈஸியாக இருக்குல்ல? சரி, இது எங்கே இருக்கு? இந்த வேர்ஸ் எங்கே இருக்கு? சொல்லட்டா? ரோமர் 6:13. ஓகேவா? இங்கிலீஷில் ரோமன்ஸ் 6:13. ஓகேவா? எங்க? ரோமர் 6:13. ஓகே, எல்லாரும் இந்த வசனத்தை மறுபடியும் சொல்லி பாருங்க. சரிங்களா? அப்போ ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுவீங்க. சரியா? ஓகே. கிட்ஸ், உங்க எல்லாரையும் இந்த பைபிள் ஸ்டோரி செஷனுக்கு நான் வெல்கம் பண்றேன். கிட்ஸ், இந்த நியூ செஷன்ல நம்ம ஹீரோஸ் ஆஃப் த பைபிள் அப்படின்ற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? பைபிள்ல இருக்கிற சில ஹீரோஸ் பத்தி நம்ம இந்த ஸ்டோரி செஷன்ல நம்ம கேட்க போறோம். எல்லாருக்கும் ஜாலியா இருக்குல்ல? எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஓகே, இந்த நியூ செஷன்லயும் நம்மளோட ஸ்டோரி டைம்ல போகலாம். Once there was a beautiful child in a family. His parents were so courageous to bring up this child in the midst of turmoil. Kids, he's a unique child. He is one of the heroes of the Bible, not because of superpower, but by the selection of Almighty God. Kids, do you know about whom I am speaking? Okay. Follow me. You can find the hero. Okay. In Egypt, at the time of King Pharaoh, he was born to Amram and Jochebed of the house of Levi. She bore a beautiful son and hid him 3 months. Then she could not no longer hid him. What? Why a mother need to hide her beautiful child? Few days before, there arose a new king over Egypt who did not knew Joseph. Pharaoh, the king, thought the children of Israel are becoming more and mightier than us. So he planned shrewdly to oppress them. Therefore, they afflicted them with burdens. But the more they afflicted them, the more they multiplied and grew. Then the king commanded the Hebrew midwives to kill the child. If it is a daughter, then she shall live. If it is a male children, cast into the river. But the midwives feared God and did not do as the king commanded. Therefore, she took an ark of bulrush and daubed it with asphalt and pitched. Then she put the child in it, laid it with reeds by the river's bank. As his sister stood afar to know what would done to him. At that time, the daughter of Pharaoh came down to bath at the river with the maidens. She saw the ark among the reeds. She sent her maiden to get it. When she opened it, she saw the child was crying. So she had a compassion on him and said, "This is one of the Hebrews' children." Then his sister said to Pharaoh's daughter,
Shall I go and call a nurse for you from the Hebrew woman, that she may nurse the child? The Pharaoh's daughter said to her, Go. So the maiden went and called the child's mother. The Pharaoh's daughter said to her, Take this child away and nurse this for me, and I will give you wages. So she took the child and nursed him. The children grew with elder brother and sister, Aaron and Miriam. Then she brought him to Pharaoh's daughter, and he became her son. So she called his name Moses, because I drew him out of the water. Moses grew in the house of Pharaoh. He learned in all the wisdom of the Egypt and was mightier in words and deeds. When he was 40 years old, a desire came in his heart to visit his brethren, the children of Israel. And seeing one of them suffer wrong, he defended and avenged him who was oppressed and struck down the Egyptian. He thought his brethren would have understood that God would have delivered them by his hand, but they did not understand. And on the next day, he appeared to two of them were fighting. He tried to reconcile them by saying, When you are brethren, why do you wrong one another? He asked, Who made you ruler and a judge over us? Do you want to kill me as you did the Egyptian yesterday? Then at saying this, Moses fled and became a dweller in the land of Midian. There Moses was tending the flock of Jethro, the priest of Midian. One day, while he led the flock to back of the desert and came to Horeb, the mountain of God, behold, he found a bush was burning with fire, but the bush was not consumed. Then Moses said, I will now turn aside and see this great sight, why the bush does not burn. As he went near, God called him from the midst of the bush and said, Moses, Moses. And he said, Here I am. God said, Come now, therefore I will send you to Pharaoh, that you may bring my people, the children of Israel, out of Egypt. Moses delivered the children of Israel from the hand of Egypt and led them towards Canaan. God made him a leader over more than 6 lakh men of Israel. Kids, see, who was Moses? Did you find who was Moses? He was a beautiful child to their parents, a beloved brother to their elder sister and brother. He was a student in the palace of Pharaoh. He was a leader over the children of Israel. See who was Moses. In the same way, kids, now you are a children to your parents. You are a student to your teacher. You are a member of the church. Like the same way, if you obey God, if you fear God, sure, God will also lift you as Moses was lifted in the hand of God. Kids, don't forget, be a good child, be an obedient child, be a wonderful child, that God may lift you up more and more. God bless you.
குட்டீஸ், இன்னைக்கு நீங்கள் யார் நீ அப்படின்னு தலைப்பில் தானே பார்த்துட்டு வரீங்க. நீங்கள் இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அப்படி தானே? நீங்கள் யார் அப்படின்னு. சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் சாங் பாடணும்ல, அதை இன்னும் ஒரு வாட்டி பாடலாமா? டூ யூ நோ ஹூ ஆர் யூ? ஓகே, சேர்ந்து பாடலாம். Know who are you? Do you know who are you? Do you know who are you? Do you know who are you? I am a son and daughter to my father and mother, sister or brother to my beloved sibling, student to my teacher, member of my church, lovable to all my neighbors. Oh ho 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 ho. Oh ho 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 ho. Oh ho 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 ho. I am a child of God. Oh, I am a child of God. Hello dear Kutti Chuttis, welcome to this new program Search, Shoot and Catch. இந்த புது சீரியஸில் நம்ம இந்த புது ப்ரோக்ராமில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் 3 விஷயம் பண்ணணும். சர்ச் பண்ணணும், ஷூட் பண்ண போகிறீங்க, அடுத்து கேட்ச் பண்ண போகிறீங்க. ஓகே ஓகே, வெரி குட். சரி, இந்த வார கொஸ்டின்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம போன ப்ரோக்ராமில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கான கரெக்டான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர்ஸ் அனுப்பியிருக்கானோ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? Congratulations to all the winner. Very good. Okay, இந்த வாரத்துக்கான பைபிள் பேசேஜ் நம்ம பார்க்கலாம். ஓகே, என்னாகமம் 26வது அதிகாரம் 59வது வசனமும், யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 16வது வசனம் வரைக்கும் உள்ள பேசேஜ்லேருந்து தான் நம்ம இந்த வாரத்துக்கான கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். ஓகே, நீங்கள் சர்ச் பண்ணி ஷூட் பண்ணி கேட்ச் பண்ணுற கரெக்டான ஆன்சர்ஸை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் த்ரோ பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ இந்த வாரத்துக்கான கொஸ்டின்ஸ்குள்ளே நம்ம போகலாம். முதலாவது கேள்வி, அம்ராமுடைய மனைவிக்கு டேஷ் என்று பெயர். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அம்ராமுடைய மனைவிக்கு டேஷ் என்று பெயர். ரெண்டாவது கேள்வி, அதை டேஷ் மாதம் ஒளித்து வைத்தாள். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அதை டேஷ் மாதம் ஒளித்து வைத்தாள். மூன்றாவது கொஸ்டின், அப்பொழுது பார்வோனுடைய டேஷ் நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள்.
இன்னொரு வாட்டி சொல்கிறேன். அப்பொழுது பார்வோனுடைய டேஷ் நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். 4வது கேள்வி, இது டேஷ் பிள்ளைகளில் ஒன்று என்றால். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இது டேஷ் பிள்ளைகளில் ஒன்று என்றால். 5வது கேள்வி, நீ டேஷ் கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நீ டேஷ் கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். குட்டீஸ், நீங்கள் சர்ச் ஷூட் கேட்ச் பண்ணுறதான கரெக்டான ஆன்சர்ஸை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பும்போது மறக்காமல் உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பிடுங்க. உங்கள் பெயர், உங்கள் பேரண்ட்ஸ் நேம், அப்புறம் எந்த ஊர்லேருந்து, அப்புறம் உங்கள் சர்ச் நேம் மறக்காமல் இது கூட சேர்த்து அனுப்புங்க. ஓகேவா? ஆன்சர்ஸ் அனுப்பும்போது ரொம்ப கவனமாக பைபிள் ரெஃபரன்ஸோட சேர்த்து அனுப்பிவிடுங்க. ஓகே ஓகே குட்டீஸ், see you next week. Bye. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுல்ல? எஸ், ஓகே. ஃபைனல் டச்சாக அண்ணா ஒரு காரியத்தை சொல்லித்தர போகிறேன். ஸோ எல்லாரும் கவனமாக கவனிங்க, சரியா? ஓகே, இன்னைக்கு ஸ்டோரி கேட்டோம்ல, சூப்பராக இருந்துல்ல? அந்த ஸ்டோரியில் பார்த்தீங்களா, பார்வோன் ராஜா எகிப்து தேசத்தை ஆண்டு கொண்டு வந்தார், சரிங்களா? அப்போ அந்த தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எப்படி வச்சுருந்தாரு? அடிமைகளாக வச்சுருந்தார். ஆமாம்ல? ஆமாம். அப்போ லேவி கோத்திரத்தில் அம்ராம் யோகபேத் குடும்பத்தினருக்கு 3வது மகனாக பிறந்தான். அவன் பேர் தான் மோசே. ஓகேவா? ஓகேவா? அவன் சின்ன வயசில் 3 மாதம் குழந்தையாவே அவன் வீட்டில் வளர்ந்தான். அடுத்தது அவங்க மம்மி வந்து என்ன பண்ணாங்கன்னா, நாணர் பெட்டிக்குள்ளே வைத்து நைல் நதியில் கொண்டு போய் வச்சுட்டாங்க, சரியா? அப்போ அந்த டைமு எகிப்து பார்வோனுடைய மகள் வந்து தாதிகளோட குளிக்க வருவாங்க, சரியா? அப்போ அந்த இடத்துல இந்த நாணருக்குள்ள இந்த பெட்டி இருக்கிறத பார்ப்பாங்க. அப்போ அந்த தாதி கிட்ட சொல்லி அந்த பெட்டியை கொண்டு வான்னு சொல்லுவாங்க, சரியா? அப்போ அவங்களும் போய் அந்த பெட்டியை கொண்டு வந்து பெட்டியை திறந்தா அதுக்குள்ள குழந்தை. யார் அந்த குழந்தை? எஸ், மோசே. ஏன் அப்படி நாணர் பெட்டியை கொண்டு போய் அங்கே நாணருக்குள்ள மோசையை வச்சு ஏன் அங்கே வச்சுட்டாங்க அவங்க அம்மா? பார்வோன் ராஜா சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? எபிரேயரில் பிறக்கிற பெண் குழந்தைய அப்படியே உயிரோட வச்சிருங்க, ஆண் குழந்தைங்க எல்லாரையும் நீங்கள் கொன்றணும். எப்படி கொல்லணும்? நைல் நதியில் போட்டு கொன்றணும்னு கட்டில் போட்டிருந்தார். ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? பெட்டியில் வச்சு பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க, சரியா? இப்போ அந்த எகிப்து பார்வோனுடைய மகள் இருக்காங்கள, அவங்கக்கிட்ட உடனே அந்த குழந்தையோட அக்கா இருப்பாங்கள்ல, அவங்க வந்து குழந்தையோட தாயவே கொண்டு வந்தாங்க, கூட்டிகிட்டு வந்தாங்க, சரியா? யார்கிட்ட? ஆமாம், பார்வோனோட மகள்கிட்ட. அப்போ அந்த பார்வோனோட மகள் சொல்கிறாங்க, நீ இந்த குழந்தைய எனக்காக வளர்த்துரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, சரியா? அப்போ அந்த தாயும் சந்தோஷமாக மோசேவை தான் மகனையே வளர்த்தாங்க. வளர்த்து என்ன பண்ணாங்கன்னா அரண்மனையில் கொண்டு போய் விடுறாங்க. யார்கிட்ட? ஆமாம், பார்வோனுடைய மகள்கிட்ட. அப்போ மோசே அந்த அரண்மனையில் சகல கலையிலையும் வல்லமையிலும் எல்லாத்தையும், வாக்கு வல்லமையும் பேச்சில் எல்லாத்துலேயும் என்ன ஆயிட்டாரு? திறமை ஆயிட்டார், சரியா? அவர் சொல்கிறதும் அவர் செய்கையிலும் எல்லாத்துலேயும் அவர் யார்? ஒரு திறமசாலியான மோசேவா மாறிட்டார், சரிங்களா? ஓகே, புரிஞ்சுதா? அடுத்தது அவர் ஒரு நாள் அப்படியே ஜனங்களை பார்க்கலான்னு வராரு. ஜனங்களோட தங்களுடைய சகோதரர் யார்? எபிரேய மக்களை, அடிமைகளாக இருக்காங்களே, அவங்களெல்லாம் பார்க்கலான்னு வராரு. வரும்போது ஒரு எகிப்தியன் வந்து ஒரு எபிரேயனை அடிப்பான். அடித்ததை பார்த்தோன்னே மோசே அவருக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்தோடனே இவர் மோசே அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த எகிப்தியனை ஒரே அடி அடித்து கொன்று மண்ணுக்குள்ளே பூத்திடுவார், சரியா? புதைச்சிருவார், ஓகேவா? அப்புறம் உடனே என்ன ஆகுன்னா, அப்படி கொண்டு போட்ட பிறகு அடுத்த நாள் பார்க்கும்போது எபிரேயர் சகோதரர்கள் 2 பேர் சண்டை போடுவாங்க. யாரு? எபிரேயருக்குள்ளேயே சண்டை வந்துடும். அப்போ 2 பேர் சண்டை போடும்போது மோசே போய் விளக்குவார். பார்த்தா அதில் ஒருத்தன் சொல்லிடுவான், நீ அந்த எகிப்தியனை கொன்ன மாதிரி எங்களையும் கொல்ல பார்க்குறியான்னு சொல்லிடுவான். இந்த காரியம் தெரிஞ்சிருச்சான்னு சொல்லி மோசேக்கு பயம் வந்து என்ன பண்ணுவார்னா, மீதியான் தேசத்துக்கு ஓடி போயிடுவார், சரியா? அங்கே ஒருத்தர் வீட்டில் தான் மாமனாகிய
யார்? எத்திரோ வீட்டில் அவர் வந்து ஆடுகளை மேய்க்கிறார். சரியா, ஓகேவா? அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு மலையில் ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது பார்க்குறாரு, ஒரு அற்புத காட்சியை பார்க்குறாரு. என்ன காட்சி தெரியுமா? முட்செடி பற்றி எரிந்து கொண்டு இருக்கு, ஆனால் அது வந்து சாம்பலே ஆகலை. ஓகேவா? அப்போ உடனே மோசேக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, என்ன காட்சி இது அப்படின்னு. அப்போ அந்த அற்புத காட்சியை நான் கிட்ட போய் பார்ப்பேன்னு மோசே அவர் கிட்ட போகிறார். கிட்ட போகும்போது அந்த முட்செடிக்குள்ளே இருந்து யார் எழுந்திருக்கா? அந்த முட்செடிக்குள்ளே தேவன் வந்து வந்திருக்கார். அப்போ தேவன் வந்து அந்த முட்செடிக்குள்ளேருந்து மோசே கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நான் வாக்குத்தம் கொடுத்த கானான் தேசத்துக்கு நீ அழைத்து கொண்டு போகணும்னு அவரை அழைக்கிறார். சரிங்களா, ஓகேவா? அப்புறம் இவர் முடியாது அப்படின்லாம் சொல்லுவார் தன்னுடைய இயலாமையை. அடுத்தது ஆண்டவர் சொன்னதுபடி கீழ்ப்படிந்து போவார். சரிங்களா, புரிஞ்சுதா? ஓகேவா? கீழ்ப்படிந்தனால அவரை நல்ல ஒரு தலைவனாக ஆண்டவர் உயர்த்தினார். ஓகே, மோசே நல்ல மகனாகவும் நல்ல சகோதரனாகவும், அடுத்தது சமுதாயத்தில் கல்வி கூடத்தில் நல்ல மாணவனாகவும், சமுதாயத்தில் நல்ல நண்பராகவும், அடுத்தது என்ன, நல்ல தலைவராகவும் செயல்பட்டார். சரிங்களா? ஆமாம், நீங்களும் அப்படி தானே? ஆமாம், நீங்களும் எப்படி இருக்கணும்? நல்ல மகனா, நல்ல மகளா, நல்ல சகோதரங்களா, ஓகேவா? நல்ல மாணவனா, உங்கள் சர்ச்சில் நல்ல மெம்பரா, எல்லாத்துலேயும் நீங்கள் பர்ஃபெக்டாக விளங்கணும். சரியா, ஓகேவா? சரி, ஓகே. அண்ணன் ஒரே ஒரு காரியத்தை காட்டி கொடுத்துட்டு அண்ணன் இந்த ஃபைனல் டச்சை ஓவர் பண்ணிடலாம். சரிங்களா, ஓகேவா? எல்லோரும் ரெடியா? ஒரு வசனம் எடுக்கலாமா? எல்லோரும் பைபிள் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கீங்களா? ஓகேவா? எல்லோரும் திருப்பலாமா? சரி, எல்லோரும் திருப்பலாமா? நியூ டெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். எல்லோரும் புதிய ஏற்பாட்டில் 1 பேதுரு, எங்கே இருக்குது 1 பேதுரு? ஃப்ரம் லாஸ்ட்லேருந்து எடுங்க, உங்களுக்கு சீக்கிரமாக எடுத்துடலாம். 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 18-19 வசனத்தை எல்லாரும் கவனமாக கவனிங்க. சரியா, அண்ணன் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. சரியா, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஓகேவா? இந்த வசனத்தை எல்லாரும் கவனமாக கவனிச்சிங்கள? இந்த வசனம் எப்படி சொல்லியிருக்கு? நம்ம வந்து வெள்ளினாலும் பொண்ணுனாலும் மீட்கப்படலை. ஆமாம், குற்றமில்லாத மாசற்ற இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கோம். ஆமாம், எப்படி? நாட் பை கோல்ட், நாட் பை சில்வர், பட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தானே நம்ம எல்லாம் மீட்கப்பட்டிருக்கோம். எஸ், ஓகேவா? இப்படி மெனி ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்த்தோம்ல. ஆமாம், இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் ஃபோர்மோஸ்ட் ரிலேஷன்ஷிப் என்ன? ஆண்டவரோட இருக்கிறது தான். சரியா? அப்போ நம்ம ஒரு காலத்தில் பாவம் செஞ்சோம். அப்போ நம்ம எப்படி ஆயிட்டோம்? சாத்தானுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். சரியா? அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்? நம்மளை வெள்ளினாலும் பொண்ணுனாலும் மீட்கல, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய சுயரத்தத்தினால நம்மளை மீட்டார். சரியா? அதான் சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்போ அவருடைய இரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கோம். சரியா? அப்போ நம்ம இனிமேல் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். சரியா? எல்லா இடத்துலையும் நல்ல சாட்சியாக இருக்கணும். சரியா? உங்கள் வீட்டில், உங்கள் சமுதாயத்தில், உங்கள் பள்ளியில், அப்புறம் உங்கள் சர்ச்சில், எல்லா இடத்துலையும் நீங்கள் கரெக்டாக நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். சரியா? நம்ம யாரோட பிள்ளைங்க? ஆண்டவருடைய பிள்ளைங்க. எஸ், வி ஆர் பிலாங் டு ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகேவா? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், அவரை சார்ந்தவங்க. சரியா? ஓகேவா? ஸோ எல்லாரும் நல்ல பிள்ளைகளாக இருப்பீங்க தானே? ஓகேவா? சரியா? எல்லாரும் ப்ரே பண்ணலாமா? ஓ கமான் கிட்ஸ், லெட் அஸ் ப்ரே. ஓகேவா? எல்லோரும் ப்ரே பண்ணலாமா? கமான், க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லோரும் கண்களை முடிக்கோங்க. ஏசப்பாட்ட கேட்க போகிறீங்க. என்ன கேட்க போகிறீங்க? ஆண்டவரே, நான் எங்கள் வீட்டில் நல்ல பிள்ளையாக இருக்கணும். ஓகேவா? எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும். என் சகோதர சகோதரிகளுக்கு நல்ல சகோதரனாக இருக்கணும். சரியா? நல்ல சகோதரியாக இருக்கணும்னு சொல்லுங்கள். அப்புறம் ஏசப்பா என்ன கேட்க போகிறீங்க? நான் என்னோடய ஸ்கூலில் நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு கேட்க போகிறீங்க. என் சர்ச்சில் நல்ல மெம்பராக இருக்கணும் அப்படின்னு கேட்க போகிறீங்க. சரியா? எல்லா இடத்துலையும் நான் நல்ல பிள்ளையாக இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்க போகிறீங்க. சரியா? மோசே அண்ணாவை பற்றி பார்த்தோம். அவர் எல்லா இடத்துலையும் நல்ல பிள்ளையாக இருந்தார்ல. ஸோ நம்மளும் நம்ம லைஃப்பில் நல்ல பிள்ளையாக இருக்கணும். ஏன்னா நம்ம யாரோட பிள்ளைங்க? எஸ், ஏசப்போட பிள்ளைங்க. சரியா? அவருடைய இரத்தத்தினால நம்ம
மீட்கப்பட்டவங்க. ஓகேவா? சரி, ஓகே. எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பாட்ட கேட்க போறீங்க. ஒரு 1 minute கேட்க போறோம். சரியா? கொஞ்ச நேரம் டக்குன்னு. ஓகேவா? கேட்கலாமா? கண்களை மூடிக்கோங்க. கமான், எல்லாரும் க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்புள்ள ஏசப்பா, ஆண்டவர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. எங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா நாங்கள் நல்ல பிள்ளையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் நல்ல மாணவனாக இருக்க உதவி செய்யுங்க. நல்ல சகோதரனாக இருக்க உதவி செய்யுங்க. நல்ல எங்கள் சர்ச்சில் நல்ல மெம்பராக இருக்க உதவி செய்யுங்க. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நல்ல பிள்ளையாக இருந்து எங்களை மோசே அவரை போல் நல்ல தலைவனாக எங்களை மாற்றுங்க ஏசப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, கேட்குற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரோடு கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஏசப்பா. அப்போ உங்கள் கரத்தில் தருகிறோம். மீட்பராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, குட். ஓகே, எல்லா இடத்துலையும் நல்ல பிள்ளையா அண்ணன் சொல்லி கொடுத்ததை மறந்துடவே கூடாது. சரியா? நம்மளை யாரோட பிள்ளைங்க? எஸ், ஆண்டோட பிள்ளைங்க. ஓகேவா? ஓகே, பாய். நாம் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நாங்கள் போகிறோம். நம்ம எல்லாரும் நெக்ஸ்ட் வீக் இன்னும் புதிய செஷனோட உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பாய், டாட்டா, டேக் கேர் அண்ட் காட் பிளஸ் யூ.